வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வாளையும் கன்றும். மணிவாசகம் என்று ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் தன்னை நாடி வந்த ஏழை எளியவர்களுக்கு இல்லாது என்றாது கொடையிந்தான். பாரி மன்னனே மணிவாசகமாக திரும்பி பிறந்து விட்டான் என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள். மணிவாசகம் கொடுத்து கொடுத்து ஏழையானான். ஏழையான பின் பல துன்பங்களுக்காளாகி கடைசியில் பட்டினியாகவே கிடந்து இறந்து போனான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். மகன் பெயர் அருளரசன். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அருளரசன் இளமை பருவத்தில் வறுமையினால் பெருந்துன்பத்திற்கு ஆளானான். ஏழை எளியவர்களுக்கு துன்பம் ஒரு பொருட்டா என்று அவன் துன்பங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டான். நாள்தோறும் உழைத்து பெரும் ஊதியத்தை தவிர அவனுக்கு வேறு வருமானம் இல்லை. அடி முதல் இல்லாததால் அவனால் வாணிகம் செய்து தன் தந்தையைப் போல் செல்வம் சேர்க்கவும் முடியவில்லை. இருந்தாலும் தன்னை அண்டியவர்களுக்கு தன்னால் ஆன மட்டும் உழைத்தும் பொருள் கொடுத்தும் உதவி வந்தான். தமிழ்நாட்டிலே இருந்த மணிவாசகத்தின் புகழ் வடக்கே கங்கை கரை வரை பரவியது. ஆனால் அந்த புகழ் கங்கை கரையை அடைந்த காலத்தில் மணிவாசகம் உலக வாழ்வை நீத்துவிட்டான். காசியில் இருந்த ஒரு வடமொழி புலவர் திருக்குறள் படிப்பதற்காக தமிழை கற்றார். தமிழில் பற்று மிகவே அவர் அதை கசடர கற்று பெரும் புலவரானார். அவர் மணிவாசகத்தின் புகழை கேட்டு அவனை காண புறப்பட்டு வந்தார். ஊரில் வந்து அவர் மணிவாசகத்தை பற்றி கேட்டபோது அவன் இறந்து விட்டதை அறிந்து ஏமாற்றமும் துயரமும் அடைந்தார். மணிவாசகத்தின் மகன் அருளரசனையாவது பார்த்து போகலாம் என்று அவன் குடிசைக்கு சென்றார். அருளரசன் அவரை அன்போடு வரவேற்றான். வந்த காரணத்தை கேட்டறிந்தான். தன் பிள்ளையின் கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை கலற்றி அவன் கையிலே கொடுத்தான். அவர் வாங்க மறுத்தார். அவனோ கட்டாயப்படுத்தி அவரை எடுத்து செல்ல சொன்னான். தங்கச் சங்கிலியை வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தார் புலவர். குடிசை முகப்பில் ஒரு பெரிய வாழை மரம் காய்ந்து கருகி நின்றது. அதன் அடியிலிருந்து கிளம்பி வளர்ந்து நின்ற சிறிய மரம் பழுத்து நின்றது. தாய் மரம் கனி கொடுத்து மாண்டாலும் கன்று கனி கொடுக்க மறுக்கவில்லை. அதுபோலத்தான் அருளரசனும் கொடை கொடுக்க பின்வாங்கவில்லை என்று கூறிக்கொண்டே நன்றியுணர்ச்சியுடன் காசிக்கு திரும்பினார். தமிழ் அன்பராகிய அந்த வடநாட்டு புலவர். கருத்து: நல்ல குடி பிறந்தவர்களின் அருட்குணத்தை எந்த துன்பமும் அழித்து விட முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.